தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு பிற இனத்து மக்களுக்காக அவர் போராடுவதை பார்க்கிறோம். யூதர்கள் என்னுடைய இனம், மொழி, மதம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பிற இனத்து மக்களை ஒடுக்குவதை பார்க்கின்ற பொழுது, இந்த பிற இனத்து மக்களுக்காக பேதுரு சிறப்பான விதத்தில் தன்னுடைய ஆண்டவருடைய அருளை பெற்று போராடுவதை, அவர்களுக்கு வாழ்வை தருவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்கின்ற சூழ்நிலைகளில் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற நாம் இனம், மொழி, மதம் இவைகளை பார்த்து வாழ்கின்றோமா அல்லது மனித நேயத்தை பார்த்து வாழ்கின்றோமா என்ற சிந்தனைகளோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மை அர்ப்பணித்து நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், ஊன் இயல்புகள், புற வாழ்க்கைகள் இவற்றிற்காக மனவருதி ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தே ஆண்டவரே என்னை மன்னியும். உம் அன்புக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம்மாணைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தன பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இறை பற்றில்லாத எங்களை உமது அருளால் நேர்மையாளர்களாகவும் இறங்குவதற்கு உரிய அருளை எங்களுக்கு பெற்று தருவீராக. இவ்வாறும் செயலாலும் கொடைகளாலும் நீர் உடனிருப்பதால் நம்பிக்கையினால் ஏற்புடையராகப்பட்டவர்கள் என்பதை எங்கள் இறுதி வரை நிலைத்திருக்கும் ஆற்றலையும் வரத்தையும் எங்களுக்கு பெற்று தருவீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 7 முதல் 21 வரை. அந்நாட்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அரும் செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர்.
அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது, சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதிலுள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுத்தலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள்தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே. இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்னைக்குரிய அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும்
பிதாரோக்கிய அன்னை நிறைவாக ஆசிர்வதித்து நலமும் வளமும் கொடுத்து உங்களோடு என்றும் வாழ்வாராக. இன்று இறைவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது, நற்செய்தியை நம்முடைய மனதிலே சிந்தனைகளிலே உள்வாங்குகின்ற பொழுது, தந்தை என்மேல் அன்பு கூர்ந்தார், தந்தை என்மேல் அன்பு கூர்ந்தார் என்ற இந்த வார்த்தை எவ்வாறு ஒரு ஆழமான ஒரு அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பும் கடவுளும் ஒன்றே ஆகும். எனவே அந்த அன்பும் கடவுளும் ஒன்றே செயல்படுவதனால்தான் தந்தையினுடைய அன்பை இறைவனுடைய அன்பாக, இயேசுடைய அன்பாக மலர்கிறது, நமக்கெல்லாம் கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள வெளிப்பாடுதான் தூய ஆவியை நமக்கு கொடுப்பவராக செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, எனவேதான் கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பே கடவுள் என்று நாம் சொல்கிறோம். மத்தேயு நற்செய்தியிலும் கூட 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இறுதி வரை நமக்கு அவருடைய அன்பை முழுமையாக கொடுப்பவராக இருக்கிறார். அவருடைய முழு உள்ளத்தாலும், முழு மனதாலும், முழு ஆற்றலாலும், முழு ஆன்மாவாலும் நமக்கு அவருடைய வாழ்வை நிறைவாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே தந்தையின் மேல் அன்பு கூர்ந்தார் கிறிஸ்து. தந்தையோடு கிறிஸ்து வாழ்ந்தார். தந்தையோடு கிறிஸ்து அனைத்தையும் நமக்கு செய்தார் என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. எனவேதான் தந்தையின் மீது அன்பு கூர்ந்தது போல நானும் உங்கள் மீது அன்பு கூர்ந்து வாழ்கிறேன், நானும் உங்களை அன்பு செய்கிறேன், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார் கிறிஸ்து. அவருடைய அன்பில் நிலைத்து இருக்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும், நாம் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காண்பிக்கிறார். என்னுடைய அன்பை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் என்று கிறிஸ்து கேட்டால் என்ன சொல்வீர்கள், எப்படி செய்வீர்கள், அது எப்படி நீங்கள் பிறருக்கு கொடுப்பீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் தந்தையினுடைய அன்பை கிறிஸ்து அவர் நமக்கு முழுமையாக கொடுத்தார். சிலுவையிலே கொடுத்தார். ஊனமுற்றவர்களை பார்த்து கொடுத்தார், நோயாளிகளை பார்த்து கொடுத்தார், பிற இனத்து மக்களிடத்திலே கொடுத்தார். இவ்வாறாக கிறிஸ்து தன்னுடைய தந்தையினிடத்திலே பெற்றுக்கொண்ட அந்த அன்பை, நிலையான அன்பை, அவருடைய அன்பை நமக்கு கொடுத்தது போல நான் இன்றைய சூழ்நிலைகளில், வாழ்கின்ற நிலைகளில் நான் எப்படி கிறிஸ்துவுடைய அன்பை கொடுப்பவராக இருக்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரின் அன்பு தன்னலமற்ற ஒரு அன்பு. எனவே அவருடைய அன்பு தன்னலமற்ற அன்பை போல இருப்பது போல நாம் வாழ்கின்ற அன்பு தன்னலமற்ற ஒரு அன்பாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எதையும் தியாகம் செய்யக்கூடியதாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவுடைய அன்பு எதையும் தியாகம் செய்யக்கூடியதாக இருந்தது, எதையும் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. நாமும் அந்த தியாக அன்போடும் தியாக சிந்தனைகளோடும் வாழ நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே இயேசுவுடைய அன்பை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது, இயேசு நமக்கு கொடுக்கின்ற அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழ்ந்தோம் என்றால் நாம் அவருடைய அன்பிலும் மகிழ்ச்சியிலும் நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க முடியும் என்பதை இயேசு நமக்கு காண்பிக்கிறார், இயேசு நமக்கு சொல்லுகிறார். எனவே அவருடைய அன்பை நாம் எப்படி, அவருடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதே என் உணவு, என் வாழ்வு என்று இயேசு நமக்கு சொல்லுகிறார். அப்போ தொடக்க புத்தகத்திலே பார்ப்பது போல ஆதாம் ஏவாள் இவர்களுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கவில்லை. அதனால் அந்த அருள் வாழ்வை அவர்கள் இழந்ததனால் பாவத்தை பெற்றுக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்விலும் கடவுளுடைய, ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கவில்லை என்றால் நாம் அருள் வாழ்வை இழந்து பாவத்தின் மக்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருப்போம். பாவத்தில் சூழ்ந்து தவிக்கக்கூடியவர்களாக இருப்போம், தத்தளிக்கக்கூடியவர்களாக இருப்போம். எனவே பாவத்தை விட்டுவிட்டு அருள் வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வை தான்
கிறிஸ்து தன்னுடைய கட்டளையின் வழியாக நமக்கு கொடுக்கிறார். என் தந்தையின் கட்டளைகளை நான் கடைபிடித்து அவருடைய அன்பில் நான் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்து என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். முதல் யோவான் திருமுகத்திலும் கூட 2வது அதிகாரம் 4-5 உள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காவிட்டால் அவன் பொய்யனாவான் என்று சொல்லப்படுகிறது. எனவே இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நம் ஆண்டவருடைய அன்பிலும் அவருடைய கட்டளைகளிலும் நிலைத்து வாழ இறைவன் நமக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். நாமும் அவருடைய மகிழ்ச்சியில் பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக என்னுடைய வாழ்வு அமைகிறதா? கிறிஸ்துவுடைய அன்பில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்வு அமைகிறதா? கிறிஸ்துவுடைய வாழ்வு கட்டளைகளை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நான் ஏற்படுத்தி கொண்டு வாழ முடிகிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இருகரம் குவித்து இறைவா தொழுதோம், இதயத்தை பதத்தில் பலியாய் அளித்தோம். இருகரம் குவித்து இறைவா தொழுதோம். பசித்தவன் மனதில் உதித்திடும் கனவும், புசித்தவர் உள்ளத்தில் எழுந்திடும் மகிழ்வும். பசித்தவர் மனதில் உதித்திடும் கனவும், புசித்தவர் உள்ளத்தில் எழுந்திடும் மகிழ்வும். பணிவுடன் உழைப்போர் உதிர்க்கும் துளியும், பணிவுடன் உழைப்போர் உதிர்க்கும் துளியும். பணியினில் மடிவோர் துயரமும் படைத்தோம். இருகரம் குவித்து இறைவா தொழுதோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இபலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மகிழ்ச்சியை மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் நாங்கள் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை துமைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் உமது நாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து நல்வழிப்படுத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்களையும் நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் இணையாத ஆத்மாக்களுக்காக உத்தருகிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளி நூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருள். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தரல திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ உங்களின் மகிழ்ச்சி. நான் என்னுள் நிலைத்திருந்தால் நீங்கள் வாழ்வீர்கள், அனைத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவர் விண்ணக மர நிகழ்வுகளால் நிறைவு பெறச் செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பில் என்றும் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.